இவ்வளோ நாள் வந்து ஒரு பணங்காசு வர மாதிரி இருக்கு வரலை அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா டக்குன்னு அது உங்கள் கைக்கு வந்து சேர்ந்துடும். எதிர்பார்க்காத தருணத்தில் தகுந்த உதவிகள் கிடைக்க பெற்று மறைமுகமாகவோ நேரடியாகவோ தற்போது உங்களுக்கு இன்கம் தந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு துறையிலேயோ அல்லது வியாபாரத்திலேயோ ஒரு பெரிய உயர்வை சந்திப்பீங்க. உங்களுக்கான மறைமுக எதிரிகளாக இருந்தாலும் உங்களுக்கு நேரடியாக எதிர்த்தவர்களும் இந்த காலகட்டத்தில் காணாமல் போவார்கள். குறிப்பாக நீங்கள் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டியது, இந்த 138 நாளில் எனக்கு என்ன நடக்கும்? உண்மையிலே சொன்னால் எல்லா வகையிலையுமே இறைவன் வந்து உங்களுக்கு வணக்கம். இந்த பதிவில் நம்ம வந்து சனி வக்கர பயிற்சி பற்றி பார்க்க போகிறோம். நம்ம நேயர்கள் அனைவருக்காகவுமே இது வந்து நான் முடிந்தவரை ரொம்ப சுருக்கமாகவும் அதே சமயத்தில் நிறைய தகவல்களை இதில் நம்ம வந்து கவர் பண்ண போகிறோம். நீங்கள் முழுமையாக பார்த்துட்டு வாங்க. உங்களுக்கான இலவச பொது பலன்கள் பற்றிய குறிப்பு, அதுவும் குறிப்பாக எண்கணித ரீதியான இலவச பொது பலன்கள் பற்றிய ஒரு இது வந்து கடைசியில் நான் தரப்போகிறேன். பதிவை முழுசாக பாருங்கள். இப்போ இந்த சனி வக்கர பயிற்சி அப்படிங்கிறது வந்து, சனி அப்படிங்கிற கிரகம் வந்து மார்ச் மாதமே பயிற்சி ஆயிடுச்சு. கும்பத்திலிருந்து நகர்ந்து இப்போ அவர் மீனத்தில் பிரவேசம் பண்ணி இருந்துக்கிட்டு இருக்காரு திருக்கணித பஞ்சாங்கப்படி. ஆனால் வரக்கூடிய சிறிது காலம் மட்டும் அவர் என்ன பண்ணிடுறாருன்னு கேட்டிங்கன்னா, அவர் ரிவர்ஸ் டைரக்ஷன் எடுத்து, அதாவது அதை தான் வக்கரம்னு சொல்கிறோம். தங்களுடைய இயல்பை விட்டு முன்னோக்கி போகும்போது அது வந்து அதிசாரம்னு சொல்லுவோம். பின்னோக்கி வரும் பொழுது அது வந்து வக்ரம் அப்படின்னு சொல்கிறோம். ஜூலை 13, 2025 முதல் நவம்பர் 27, 2025 வரைக்குமான காலகட்டம் சனி வக்கர பயிற்சி காலகட்டம். அப்போ சனி வந்து பின்னோக்கி நகரும் பொழுது இது மறுபடியும் வந்து இப்போ நிறைய பேருக்கு 7.5 சனி முடிஞ்சிருக்கலாம், அஷ்டம சனி முடிஞ்சிருக்கலாம். இவங்க எல்லாருக்கும் இப்போ வந்து திடுக்குன்னு தூக்கி வாரி போடும். ஐயோ சனி ரிவர்ஸ் வந்துச்சுன்னா அப்போ மறுபடியும் எனக்கு 7.5 சனி ஆரம்பிக்குமா, மறுபடியும் எனக்கு வந்து அஷ்டம சனி ஆரம்பிக்குமா அப்படின்னு யாரும் பதற வேண்டாம். இதில் கடகத்துக்கு அஷ்டம சனி ஆல்ரெடி முடிஞ்சிருச்சுன்னா முடிஞ்சது தான் அது. அதே மாதிரி மகரத்துக்கு 7.5 சனி முடிஞ்சிருச்சுன்னா அது முடிஞ்சிருச்சு தான். இப்போ சனி வந்து பின்னோக்கி வருவதாக தெரிந்தாலுமே கூட அது வந்து மீன ராசிங்கிற அந்த கட்டத்தை விட்டு நகரலை. அவர் வந்து முழுக்க முழுக்க வந்து தன்னுடைய சுய நட்சத்திரமான உத்தரட்டாதியில் பிரவேசம் பண்ணுறாரு, ட்ராவல் பண்ணுறாரு. ரிவர்ஸில் வரும்போது மறுபடியும் அவர் வந்து குருவுக்குரிய பூரட்டாதியில் ட்ராவல் பண்ணுறாரு. அதோடைய அந்த வக்கரம் அப்படிங்கிறது நிவர்த்தி அடைஞ்சிருது. அதனால் யாரும் இதில் குழப்பிக்கொள்ள வேண்டாம். இதில் குறிப்பாக நீங்கள் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டியது, இந்த 138 நாளில் எனக்கு என்ன நடக்கும்? உண்மையிலே சொன்னால் எல்லா வகையிலையுமே இறைவன் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பையே தரப்போகிறார் அப்படின்னே சொல்லணும். ஏன்னா இந்த ஒரு வருஷம்தான் ஒரே சமயத்தில் அடுத்தடுத்து 4 கிரகங்கள் பயிற்சி அடைஞ்சிருக்கு. சனி, அதற்கு பிறகு ராகு, கேது, குரு எல்லாமே பயிற்சி அடைஞ்சு ஏதேனும் ஒரு வகையில் ஒரு சாதகமான பலன்களை ஒவ்வொரு ராசியினருக்குமே இந்த பயிற்சி காலகட்டம் உருவாக்கி கொடுத்துருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். என்ன சார் எல்லாத்துலேயும் ஆஹா ஓஹோன்னாங்க, எனக்கு ஒன்றுமே நடக்கலை சார், ஒன்றுமே ஆரம்பிக்கவே இல்லை சார் இன்னும் அப்படின்னு நீங்கள் வந்து புலம்புவது கேட்குது. ஆனால் இந்த சனி வக்கர பயிற்சி காலகட்டத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக நன்மைகளை நீங்கள் வந்து எதிர்பார்க்கலாம். அதை நீங்கள் வந்து வெளிப்படையாகவே நீங்கள் வந்து அதை கண்டு அனுபவிக்கலாம். அப்படிங்கிறத அனுபவத்திற்கு வரும் அந்த பலன்கள் அப்படிங்கிறத சொல்லி பகுதிக்குள்ளார போகிறோம். அதுலேயும் குறிப்பாக நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி உங்களுடைய பிறந்த தேதி கூட்டு எண்ணிற்கு பொருந்தக்கூடிய அதிர்ஷ்டகரமாக உங்கள் பெயர் அமைந்திருக்கும் பொழுது நீங்கள் எதை பற்றியுமே கவலைப்பட தேவையில்லை. உங்களுடைய லைஃப் லாங்குக்குமே நல்லது நடக்கக்கூடிய ஒரு தன்மைகள்லாம் இருக்குது. அது என்னுடைய இந்த பகுதியின் இறுதியில் உங்களுக்கு நான் இலவசமாக அந்த பலன்கள் எப்படி சொல்ல போகிறேங்கிறதெல்லாம் வரும். அது பொது பலன்கள் பற்றிய குறிப்பு, கவனமாக பாருங்கள். துலாம் ராசிக்கு இந்த சனி வக்கர பயிற்சி காலகட்டம் என்ன பண்ணும் அப்படிங்கிறத பார்த்துருவோம். துலாம் ராசிக்கு சனி என்பவர் யார் முதலில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 4ற்கும் 5ற்கும் உடையவர், கேந்திர ஸ்தானத்திற்கும் பஞ்சமஸ்தானத்திற்கும் உடையவர் தான் சனி. அது மட்டுமல்ல, துலாம் ராசி அதிபதியான சுக்கிரனுக்கு சனி வந்து ரொம்ப ஒரு நன்மை செய்யக்கூடிய ஒரு உற்ற நண்பரும் கூட. ரொம்ப திக் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கக்கூடிய சனியினால் உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு அமைப்பாக எப்போதும் இருக்கும்.
அதிலும் குறிப்பாக இப்போது துலாம் ராசிக்கு இந்த வருஷமே ரொம்ப நல்ல வருஷமாக அமைஞ்சு போச்சு 2025. எல்லா வகையிலையும் பாசிட்டிவான பலன்களை நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நல்ல வருடமாக தான் இருக்கு. ஆனால் அது எனக்கு இன்னும் அனுபவத்தில் தெரியலையே சார் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, இந்த 2025 ஜூலை 13 முதல் 27 நவம்பர் வரைக்குமான காலகட்டம் உங்களுக்கு ஒரு அற்புதமான காலகட்டமாக அமையப்போகுதுன்னு சொல்லலாம். ஏன்னா இந்த வக்ரப்பெயர்ச்சி காலகட்டத்தில் சனி வந்து சூரியனிடம் இருந்து மிகவும் தள்ளி அந்த நீள்வட்ட பாதையில் சுற்றுவதனால, ரிவர்ஸ் டைரக்ஷனில் சுற்றுவது போன்ற ஒரு அமைப்பு உருவாகிறதுனால அவர் தனித்து இயங்குவார். அதுலேயும் குறிப்பாக அவர் முதல்ல தன்னுடைய சுய நட்சத்திரமான உத்திரட்டாதியில் பயணம் பண்ணுகிறார். அப்புறமேலு குருவுடைய நட்சத்திரமான பூரட்டாதியில் செல்கிறார். இந்த உத்திரட்டாதியில் செல்லும் போதெல்லாம் வந்து மிகுந்த நற்பலன்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஏன்னா இவ்வளோ நாள் வந்து ஒரு பணங்காசு வர மாதிரி இருக்கு, வரலை அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா டக்குன்னு அது உங்கள் கைக்கு வந்து சேர்ந்துடும். அதே மாதிரி எதிர்பார்க்காத தருணத்தில் தகுந்த உதவிகள் கிடைக்கப்பெற்று மறைமுகமாகவோ நேரடியாகவோ தற்போது உங்களுக்கு இன்கம் தந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு துறையிலேயோ அல்லது வியாபாரத்திலேயோ ஒரு பெரிய உயர்வை சந்திப்பீங்க. யாரோ ஒருத்தர் இவர் இந்த கம்பெனி நல்ல கம்பெனி, இவங்கள்ட்ட ஆர்டர் கொடுங்கன்னு போகிற போக்கில் சொல்லிட்டு போயிடுவார். உங்கள் நிறுவனத்திற்கு அந்த ஆர்டர் வரும். நீங்கள் அதை செய்து கொடுப்பதனால் உங்களுக்கு நற்பெயரும் கிடைக்கும், நிறைய பணமும் கிடைக்கும். இதே உத்தியோகஸ்தர்களாக இருந்தீங்கன்னா, வேற எங்கேருந்தோ ஹெட் ஆஃபீஸ்லேருந்து இங்கே வந்து உட்காந்த ஒரு மேனேஜரு ஏற்கனவே 10 வருஷமாக நீங்கள் உங்களுடைய உழைப்பை போட்டிருப்பீங்க. ஆனால் புதிதாக வந்தவர் உங்களை கவனிச்சுட்டு, இவர் ஒருத்தர் மட்டும் ரொம்ப சின்சியராக இருக்கார் இந்த ஆஃபீஸில், அவருக்கு தாராளமாக ப்ரொமோஷன் கொடுக்கலான்னு ரெக்கமெண்ட் பண்ணிட்டு போவார். ஸோ இது எல்லாமே நடக்கக்கூடிய காலகட்டம் இது. அதே மாதிரி உங்களுக்கான மறைமுக எதிரிகளாக இருந்தாலும் உங்களுக்கு நேரடியாக எதிர்த்தவர்களும் இந்த காலகட்டத்தில் காணாமல் போவார்கள். அவர்கள் செயலிழந்து போவார்கள். அவர்களால் உங்களுக்கு துக்கம் அப்படிங்கிறது விலகும். அந்த எதிரிகளும் ஒழியக்கூடிய ஒரு மிக அற்புதமான காலகட்டமாக இது இருக்கு. இப்போ இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்த இந்த சனி வக்கர பெயர்ச்சியை தாண்டி கிரக சுழற்சிகள் அப்படிங்கிறது எப்போதுமே நிகழ்ந்து கொண்டு இருக்கக்கூடியது தான். அதை நம்ம கைகளால் பிடிச்சி நிறுத்திவிட முடியாது தான். அதே சமயத்தில் ஒரு மனிதனுக்கு அவருடைய பிறந்த தேதிக்கும் கூட்டு எண்ணிற்கும் பொருந்தக்கூடிய வகையில் ரொம்ப பாசிட்டிவாக ஒரு நேம் அமைஞ்சிருக்குன்னு வச்சுக்கோமே, அது வந்து அவருடைய லைஃப் லாங்குக்கும் நல்ல பலன்களை உண்டாக்கும். இது என்ன சார், இது நம்பவே முடியலையே சார் அப்படின்னா, என்னுடைய அனுபவத்தில் என்னுடைய எண்கணித அறிவின்படி நான் நிறைய பேருக்கு பேர் அமைச்சு கொடுத்துருக்கேன். அவங்களுடைய சக்ஸஸ் ஸ்டோரிஸ் எல்லாமே நீங்கள் வந்து எனக்கு நீங்கள் உங்களுடைய பெயரையும் பிறந்த தேதியும் அனுப்பும் பொழுது உங்களுடைய பொது பலன்களோட சேர்த்து நான் அனுப்ப போகிறேன். அந்த சக்ஸஸ் ஸ்டோரிஸ் கேட்கும்போது இதில் இவ்வளோ பலன்கள் இருக்கா அப்படிங்கிறது உங்களுக்கு புரிய வரும். ஆனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா, உங்களுடைய பிறந்த தேதியும் பெயரையும் எனக்கு நீங்கள் அனுப்பும் பொழுது அந்த பிறந்த தேதிக்குரிய ஒரு நல்ல அதிர்ஷ்டகரமான பலன்கள் தரக்கூடிய வகையில் உங்கள் பெயர் அமைஞ்சிருக்கா அப்படிங்கிறத தான் உங்களுக்கான இலவச பொது பலனாக நான் அனுப்ப போகிறேன். ஆனால் அதற்கு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட்டோடு அனுப்பணும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட்டோடு அனுப்பிச்சிங்கன்னா உங்களுக்கான பெயர் பலன்கள் அது என்ன நம்பரில் இருக்குது, அது பொருந்திருக்கா இல்லையா அப்படிங்கிற தகவல்கள் வரைக்கும் மாத்திரம் நான் பதிவு பண்ணி நான் அனுப்புகிறதா இருக்கேன். நீங்கள் உங்களுடைய பெயருக்குமான பிறந்த தேதிக்குமான பொது பலன்களை என்னிடமிருந்து 3 நாட்களுக்குள்ளார பதிலாக நீங்கள் எதிர்பார்க்கலாம். அப்படி பொருந்தலை அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்யணுங்கிறதையுமே அதிலே நான் குறிப்பாக சொல்லியிருக்கேன். அதில் நான் சொல்லக்கூடிய விஷயங்களை கவனத்தில் எடுத்துக்கொண்டு நீங்கள் மேற்கொண்டு அதை நீங்கள் பேரை மாற்றிக்கலாம் அல்லது மாற்றாமல் போகலாம். அது உங்கள் விருப்பம் தான். இதில் ஒரு சில பேர் வியாபாரம் ரன் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. உங்கள் வியாபார பெயரையுமே நீங்கள் அனுப்பலாம். ஒரு சில பேர் குழந்தைக்கு பேர் இப்போ தான் அமைச்சிருக்கீங்க, சமீபத்தில் தான் அமைச்சிருக்கீங்கன்னா உங்களுடைய குழந்தையோடைய பிறந்த தேதியும் பெயரையும் நீங்கள் அனுப்பி விடலாம். அது அந்த குழந்தைக்கு பொருந்திருக்கா, நல்லது பண்ணுமா நல்லது பண்ணாதா அப்படிங்கிறத பற்றியெல்லாம் நான் விலாவாரியாக சொல்ல போகிறேன். இது எல்லாமே இலவச பொது பலன்களே. பொருந்தலைனா மட்டும்தான் என்னுடைய பெய்டு கன்சல்டேஷன் ப்ராசஸ் என்னன்னு சொல்ல போகிறேன். பொருந்தி இருக்குன்னாலும் நான் வெளிப்படையாக அது நல்லாவே இருக்குது, அது எதையும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்கிறத நான் ஓப்பனாக சொல்லிடுவேன். நீங்கள் அப்படியே அதை மெயின்டைன் பண்ணிக்கொள்ளலாம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.